அனுமானுடைய ஒரு அற்புதமான கதை. ஒருமுறை ராமர் வனவாசத்தில் இருந்தபோது அவரது மனைவி சீதையை ராட்சசன் ராவணன் கடத்திச் சென்றான். ராமர் தனது சகோதரர் இலக்குவனுடன் சேர்ந்து சீதையை தேடி அலைந்தனர். பல மாதங்கள் தேடியும் சீதையை காணவில்லை. அப்போது ராமர் அனுமானை அழைத்து, அனுமானா, நீ மிகவும் வலிமையானவன், நீ பறந்து சென்று சீதையை கண்டுபிடித்து வா என்று கூறினார். அனுமான் மிகவும் மகிழ்ச்சியுடன் ராமரின் கட்டளையை ஏற்றுக்கொண்டார். அவர் வானத்தில் பறந்து சென்று பல நாடுகளையும் கடல்களையும் கடந்து சென்றார். கடைசியாக லங்கா தீவில் ராவணனின் அரண்மனையை அடைந்தார். அங்கு அவர் சீதையை பார்த்தார். சீதை மிகவும் துன்பத்தில் இருந்தார். அனுமான் சீதையை தேற்றி ராமர் விரைவில் வருவார் என்று உறுதியளித்தார். ராவணனின் தோட்டத்தில் இருந்த அழகிய தங்க மரத்தில் இருந்த அனைத்து பழங்களையும் அனுமான் உண்டுவிட்டார். ராவணனின் தோட்டக்காரர்கள் அனுமானை பிடிக்க முயன்றனர். ஆனால் அனுமான் அவர்களை எளிதில் தோற்கடித்தார். ராவணன் கோபமடைந்து அனுமானின் வாள் பற்ற வைக்கச் செய்தான். அனுமான் லங்கா நகரத்தை சுற்றி ஓடினார். லங்கா நகரம் முழுவதும் தீப்பிடித்து எரிந்தது. ராவணன் மிகவும் பயந்து அனுமானை விட்டுவிட முடிவு செய்தான். அனுமான் சீதையிடமிருந்து ராமருக்கு ஒரு செய்தியை எடுத்துச் சென்றார். ராமர் அனுமானின் செய்தியை கேட்டவுடன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் விரைவில் லங்காவுக்கு சென்று சீதையை மீட்டார். இந்த கதை அனுமானின் வலிமை, தைரியம் மற்றும் விசுவாசத்தை பறைசாற்றுகிறது. அவர் ராமருக்கு மிகவும் உண்மையான பக்தனாக இருந்தார்.